இங்க பாருங்கப்பா, இன்னைக்கு நம்ம கூட ரோசி அம்மாவும் வந்திருக்காங்க. இவங்களுக்கும் வீட்லயே உட்காந்துக்கிட்டு இருந்தா போர் அடிக்குன்னு நம்ம கூட தோட்டத்துல விளையாடுறதுக்கு வந்திருக்காங்க. ஏதோ கேமும் வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. எஸ் கிட்ஸ், இன்னைக்கு அவங்க கூட விளையாடுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஹை மம்மி, நீங்களும் வந்திருக்கீங்களா? ஆமா ரோசி, நான் ஒரு கேம் யோசிச்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு அதை சொல்லலாம் தான் வந்திருக்கேன். அதுக்கான மெட்டீரியல்ஸும் நான் எடுத்துட்டு வந்துட்டேன். இருங்க உங்களுக்கு காட்டுறேன். எனக்கு வீட்லயே இருந்தா போர் அடிக்கும் தான் இன்னைக்கு நான் ஒரு கேம் யோசிச்சு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆண்டி, அது என்ன கேம்? சீக்கிரம் சொல்லுங்க. இருங்க சொல்றேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு பிளேட் தேவை, அதை இங்க வச்சிடலாம். அதுக்கப்புறம் நான் என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன்னா ஃப்ளவர் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னது ஃப்ளவரா? பூஜா, அது ஃப்ளவர் இல்ல, ஃப்ளார். ஃப்ளார்னா மாவு. ஓ மாவா? என்னது இது, பாட்டி வச்சிருக்க மாவு எடுத்துட்டு வந்துட்டீங்க? இது எக்ஸ்பைர்ட் ஆன ஃப்ளவர் தான், அதனாலதான் இதை எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை வச்சுதான் எனக்கு கேம் விளையாட போறோம். அதுக்கப்புறம் ஒரு நைஃப் தேவைப்படும் அண்ட் ஒரு குட்டி பால். ஆன்ட்டி, என்ன எடுத்து எடுத்து வச்சுட்டே இருக்கீங்க? என்ன கேம்னு சொல்லுங்க. இந்த கேம் ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இதை நான் அப்படியே கவுத்தி இதில் வைப்பேன். அது இந்த பாக்ஸோட ஷேப்லேயே வந்துடும். அதுக்கப்புறம் சென்டர்ல இந்த பால் வச்சிருவேன். வச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தவங்களா கட் பண்ணிக்கிட்டே வரணும். யார் கட் பண்றப்ப அந்த பால் கீழே வருதோ அவங்க தான் அவுட். அவுட் ஆனவங்க இங்க நான் சைட்ல கொஞ்சமா வச்சிருக்கேன். இதுல அவங்களோட ஃபேஸ முக்கணும். அச்சோ, என்ன இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்டா இருக்கு? சரி, ஓகே, கேக் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. ஸ்டார்ட் பண்ணலாம் ஆண்டி. ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் இதை கவுத்திடுறேன். ஓகே, இப்போ இதை நம்ம பொறுமையா இப்படி பிடிச்சிக்கிட்டு அப்படியே கவுத்தணும். பொறுமையா கவுத்தி ஜஸ்ட் 2 டேப் பண்ணிட்டு என்ன இப்படி வந்துருச்சு? ஓகே, நான் இன்னொரு தடவை ட்ரை பண்றேன். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண ஒழுங்கா வரல, இப்போ செகண்ட் டைம் சூப்பரா வந்துருச்சு. ஓகே, இப்போ யார் ஃபர்ஸ்ட் கட் பண்றது? இந்த சைடு இருந்து போலாம். இந்த பூஜா, நீ கட் பண்ணு. ஓகே ஆண்டி, நானே கட் பண்றேன். சூப்பரா கட் பண்ணுது, செம்மையா இருக்கு. ஹை மம்மி, இது பார்க்க கேக் மாதிரியே இருக்கு. இப்போ நான் கட் பண்றேன். நான் பூஜாக்கு பக்கத்துல இங்க நான் லைட்டா கட் பண்ணலாம். நெக்ஸ்ட் யாரு? ராகுல், நீதான். ஓகே, இந்த ஓரத்துல கட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் தான் கட் பண்ணிடலாம். ஓகே, அவ்வளோதான். ஓகே ஸ்வீட்டி, இப்போ நீ கட் பண்ண. ஓகே, நான் இந்த சைடு லைட்ஸை கட் பண்ணிடுவேன். இது பார்க்க அப்படியே ஒரு கேக் மாதிரி இருக்குல்ல? ஆமாப்பா, எனக்கும் அப்படிதான் இருக்கு. இப்போ லாஸ்டா மீரா. ஓகே, கட் பண்ணியாச்சு. இப்போ பூஜா, நீ கட் பண்ண. என்ன நீங்க இப்படி பொறுமையாவே கட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்படி கட் பண்ணாதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பூஜா, என்ன இப்படி கட் பண்ற? கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணணும். சரி, இந்தா ரோசி, இப்ப நீ பண்ணு. நான் கம்மியா தான் கட் பண்ணுவேன். ஓகே, இப்ப ராகுல் அண்ணா, நீங்க தான் பொறுமையா கட் பண்ணுங்கண்ணா. நீங்களும் பூஜா மாதிரி கட் பண்ணிடுறாங்க. ஓகே, இப்ப நேஹாக்கா, நீங்க தான். கொடு கொடு. ஓகே, இப்படி கட் பண்ணி சீட்டி நீ கட் பண்ணு. ஓகே, ஓகே, கட் பண்ணிட்டேன். இப்போ மீராணி கட் பண்ணியாச்சு. ஆண்டி, இப்போ நீங்களும் கட் பண்ணுங்க. ஓகே, நான் ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணுறேன். பரவாயில்ல, சூப்பர் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கு. ஓகே பூஜா, நீ தான் கட். நீங்கள் என்ன பொறுமையாக கட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? நான் எப்படி கட் பண்ண போகிறேன்? இந்த பூஜாவோட நான் இந்த சைடு கட் பண்ணிடுறேன். அந்த சைடு நிறைய கேப் இருக்கு. ஓகே, இப்போ ராகுல் அண்ணா. ஓகே, அந்த சைடு கட் பண்ணிட்டாங்க. நேஹாக்கா, நீங்களும் மெதுவாக கட் பண்ணுங்கக்கா. ஸ்வீட் அக்கா, நீங்கள் தான் இப்போ கட் பண்ணிட்டாங்க. பாக்கி இப்போ ஹாஃப் கேக் மாதிரி ஆயிடுச்சு. இல்லை, ஹாஃப் கூட வராதுன்னு நினைக்கிறேன். இப்போ மீராக்கா பார்த்து கட் பண்ணுங்க. ஓகே, கட் பண்ணிட்டாங்க. இப்போ பூஜா, நீ தான். என்ன நீங்கள் பொறுமையாகவே கட் பண்ணுவீங்க? ஒரு த்ரில்லிங்கே இல்லைப்பா இங்க. ஒரு பூஜா, இனிமே தான் போக போக வரேன் கூட. இப்போ நான் ராகுல், நீங்களும் பார்த்து கட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நேஹாக்கா, சீட்டிக்கா,
ஐயோ கிட்டத்தட்ட வந்துருச்சு. இப்ப யாரு? இந்த அக்காவா? ஓகே. பூஜா தயவு செஞ்சு குட்டியா கட் பண்ணு பூஜா. நான் இந்த ஓரத்துல இப்படி கட் பண்ணுவேன். ஐயோ இப்ப வந்து நான் தானே இந்த சைட் கட் பண்ணிடலாம். இப்ப ராகுலன்னா கட் பண்ணிட்டாங்க. அச்சோ நேஹாக்கா எப்படி கட்டுவீங்க? போது போது சைட்ல கட் பண்ணிட்டாங்களா? ஸ்வீட் அக்கா இந்த சைட் கட் பண்ணுங்க பரவாயில்ல. அச்சோ பால் அப்படியே நிக்குது. யாருக்கு வர போதுன்னே தெரியல. நீராக்காக்கு தான் வந்துடும் நினைக்கிறேன். தூரத்துல கட் பண்ணி தப்பிச்சிட்டாங்க. பூஜா நீதான். ரோசி கொஞ்சம் நேரம் பேசாம இருக்காம கலங்காம. ஓகே கட் பண்ணிட்டேன். இப்ப நானும் நம்மளுக்கு தான் வந்துடும். படா நம்மளுக்கு வரல. ராகுல் அண்ணா ராகுல் அண்ணாக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயே பின்னாடி இடம் வந்துச்சா? பின்னாடி கட் பண்ணாங்க. இப்ப நேஹாக்காக்கு தான் எங்கிட்டுமே இல்ல. எங்கிட்ட கட் பண்றது? நம்ம எங்கிட்ட கட் பண்றது? இன்னும் எங்கேயுமே எதுவும் காணும். பால் நடிந்துருச்சு. பால் தப்பிச்சேன். Oh my god, இப்ப எனக்கு எங்கிட்டுமே இடம் இல்ல. What is this? சீட்டு போயிடலாம். என்னது சீட்டேக்க தப்பிச்சிட்டாங்க. மீராக்கா தான். எப்படி கட் பண்ணுது? அச்சோ என்னது? பூஜா நெக்ஸ்ட் தான். பூஜா தப்பிச்சிட்டா. அடுத்து நான் தானே. போச்சு கட் பண்றதுக்கு இடமே இல்ல. நான் தான் போட்டேன்னு நினைக்கிறேன். அச்சோ நானும் நான் தானா? நான் இல்லைன்னு நினைச்சேன். போச்சு நான் பவுண்டர்ல முங்கணுமா? ஓ மை காட் ரோசி நீ தான் இப்படி ஆகுன்னு நான் நினைக்கல. என்ன ரோசி இப்ப வேற வழி இல்ல. சரி நானே வரேன். அச்சோ இந்த சைடு வந்துட்டேன். சரி இப்ப மாவுக்குள்ளே விழுகும். பூஜை போதும் போதும் என்ன ரொம்ப முக்காத. என்ன பண்ணிருக்க பூஜா? மூஞ்சி ஃபுல்லா மாவு ஆயிடுச்சு. ரோசி நீ பார்க்க காஞ்சனா பீ மாதிரி இருக்கிற. ரோசி ஒரு நிமிஷம் இரு ரோசி. இந்த தட்டை எடுத்துடலாம். நீ இப்ப வா இந்த மாவுக்குள்ளேயே நல்லா மூங்கு. போதும் போதும் இதுக்கு மேல போதும்பா. இரு உன் மேல கொஞ்சம் மாவெல்லாம் அள்ளி போடலாம். பூஜா என்ன பண்ற? போதும் பூஜா. மம்மி பாரு இந்த பூஜா என்ன பண்ற? என் மேல அள்ளி மாவா போடுறா. போதும் பூஜா. ஓகே இப்ப நம்ம இன்னொரு கேம் விளையாட போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா ஒழிச்சு வச்சது கண்டுபிடி. இங்க மாவு இருக்கு இல்லையா, இதுக்குள்ள நான் குட்டி குட்டியா ஒரு 6 ஐட்டம்ஸ் ஒழிச்சு வச்சிருக்கேன். நீங்க அதெல்லாம் தோண்டி தோண்டி கண்டுபிடிக்கணும். ஓகே 6 ஆ 7 தெரியல. இப்ப யாரெல்லாம் என்னென்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாப்போம். நீங்க கண்டுபிடிக்கிற நீங்களே எடுத்துக்கலாம். வா இந்த கேம் சூப்பரா இருக்கே. எல்லாருக்குமே கிஃப்ட் இருக்கு அப்படின்னா சரி. இப்ப அந்த சைடு இருந்து ஆரம்பிப்போம். மீராக்கா நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிங்க. சரி ஓகே நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் தான். ஓகே ஆண்டி இந்த சைடு வந்து பார்ப்போம். ஐயோ என்ன இருக்குது? என்னது இது? கைத்தை எடுத்து பார்த்துட்டு வா இது ஒரு ஹேர் கிளிப்னு நினைக்கிறேன். ஆமா இது ஹேர் கிளிப் தான். மாவாயிடுச்சு. வா ரொம்ப கியூட்டா இருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே இப்போ நெக்ஸ்ட் ஸ்வீட்டி. ஓகே இப்போ நான் பண்றேன். நான் என்னோட சைட்ல தோண்டி பார்க்குறேன். இங்க ஏதோ இருக்க மாதிரி இருக்கு. என்னவா இருக்கும்? ஏதோ ப்ளூ கலர். வாட் மணி? எனக்கு 50 rupees கிடைச்சிருக்கு. ஆண்டி இதை நானே வச்சுக்கலாமா? எஸ் ஸ்வீட்டி அந்த 50 rupees நீயே வச்சுக்கோ. வா தேங்க்யூ ஆண்டி சூப்பரா இருக்கு. ஓகே இப்போ நெக்ஸ்ட் நான் தானா? நானும் என் சைட்லேயே தோண்டி பார்க்குறேன். எல்லாருக்கும் அவங்கவுங்க சைட்லேயே ஆண்டி வச்சு வச்சுருக்காங்க. அதுங்களும் எப்படி வச்சுருக்காங்க? என்னது நம்ம சைடில் நமக்கு ஒன்றையுமே காணும். நம்ம சைடில் எதுவும் ஒழிச்சு வைக்கலையா? சிச்சோ நமக்கு எதுவும் கிடைக்கலையே. ஆண்டி நான் இன்னொரு சைடு தேடி பார்க்கலாமா? இல்லை நேஹா ஒரு
சைடு ஒரு சான்ஸ் தான் ஒருத்தவங்களுக்கு. நீ வந்து திருப்பி ரவுண்டா வரப்ப நீ கண்டுபிடி. ஆ போச்சா? சரி, நானும் என் சைடு தோண்டி பார்க்கேன். என்ன, எனக்கும் எதுவும் இல்லையா? நீ எல்லாரும் அவங்க சைடு தோன்றாங்க, எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. சரி, நம்ம சைடு தோண்டாம எங்க தோண்டலாம்? இங்கதான் நம்ம மேல தோண்டலாம். என்னது? ஐ, ஏதோ தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. என்னது இது? இது ஏதோ ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கு. என்னது மம்மி? இது வந்து ஃப்ரிட்ஜில் ஒட்டி வச்சுக்கலாம் ரோசி. ஒரு மேக்னெட் மாதிரி இது பின்னாடி கொடுத்துருக்காங்க பாரு. ஓ, சும்மா டிசைன் மாதிரியா? ஓகே, நல்லா தான் இருக்கு. ஓகே, நம்மளுக்கு ஒன்று கிடைச்சிருச்சுப்பா. இப்போ நம்ம தானா? நம்ம எங்கிட்ட தோன்றது? நம்ம சைடு தோண்டலாமா? இங்கே தோண்டலாம். நம்ம சைடு தோண்டி பார்ப்போம். ஹை, ஏதோ தட்டுப்பட்ட மாதிரி இருந்துச்சு. என்னமோ இருக்குது. என்னது இது? ஏதோ ஷைனிங்கா தெரியுது. என்னவா இருக்கும்? ஒரு வேலை டைமண்ட் வச்சிருக்காங்களோ, இல்ல கோல்டா? பூஜா, அதெல்லாம் வைக்க மாட்டேன். ஓ ஆமா, அதெல்லாம் வைக்க மாட்டேன். என்ன ஏதோ மண்டை மாதிரி இருக்கு. ஹை, இது ஒரு டெடி பேரா? வா, சூப்பரா இருக்கு ஆண்டி. டெடி பேர்னா ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஆண்டி. ஹை, சூப்பரா இருக்கு. ஓகே, இப்ப கிடைக்காதவங்க வந்து இன்னொரு டைம் தோண்டி பாருங்க. எனக்கு கிடைக்கல. சரி, நான் இன்னொரு தடவை எங்கிட்ட தோண்டி பார்க்கலாம். இந்த தடவையாவது கிடைச்சிருங்க. எங்க தோண்டி பார்க்க? இந்த சைடு தோண்டி பார்ப்போம். இந்த தடவையாவது தூங்க நம்ம கிடைக்குது. இன்னும் ஏதோ பிங்க் கலர்ல இருக்கு. இன்னும் வித்தியாசமா இருக்குது. என்னது இது? என்னது இது? கை காலெல்லாம் இருக்குது. என்னது? அட, இது பார்க்க ஒரு ஃபோன் மாதிரி இருக்கு. இது ஒரு செல்போன் டாயா? எஸ் நேஹா, அது ஒரு செல்போன் டாய் தான். ஹை, கியூட்டா இருக்குது ஆண்டி, பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்டா இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப ராகுல், நீ தோண்டி பாரு. ஓகே, நம்ம இந்த தடவை சென்டர்ல தோண்டலாம். என்னது இது? எதையும் காணும். ஐ, ஏதோ தட்டுப்படுது. இது என்னது? ஏதோ கிறிஸ்டல் மாதிரி இருக்கு. எஸ் ராகுல், அது ஒரு கிறிஸ்டல் தான். நீ ஏதாவது ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இது நீ டாலர் மாதிரி பண்ணி செயின்லையும் மாட்டிக்கலாம். ரொம்ப கியூட்டா இருக்குல்ல? ஹை ஆண்டி, இந்த கிஃப்ட் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் இன்னைக்கு விளையாண்ட 2 கேமுமே செம்மையா இருந்துச்சு. நீங்க எப்பயுமே இந்த மாதிரி எங்க கூட தோட்டத்துக்கு வந்து இந்த மாதிரி நிறைய கேம்ஸ்லாம் சொல்றீங்களா? ஓகே கிட்ஸ், நான் கண்டிப்பா சொல்றேன். எனக்கும் இந்த மாதிரி கேம் விளையாடணும்னா ரொம்ப பிடிக்கும். நம்ம எப்பயுமே இந்த மாதிரி ஏதாவது விளையாடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நாங்கள் இன்னைக்கு விளையாண்ட கேம்ஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.